வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களது ஞான களஞ்சிய கவிதைகள் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்று கவி எண் 71. ஆன்மீகத்தை புறக்கணித்த பொது உடைமை என்னும் தலைப்பில் அமைந்த கவிதை. பொது உடைமை வாதிகளாய் இருந்தோர் உள்ளோர் பொறுப்பின்றி செல்வர்களை ஒழித்தலே நம் பொது உடைமை தத்துவத்தின் ஜீவன் என்று போதித்து பாமரனை தூண்டும் போக்கால் பொது உடைமை முறை அதனை எதிர்த்தே எங்கும் போராட்டம் நடத்துகின்றோர் செல்வமுள்ளோர். பொது உடைமை தத்துவத்தில் ஆன்மீகத்தை புறக்கணித்து நோக்குவதன் விளைவு இதாகும். தலைப்பிலேயே நமக்கு ஒரு தெளிவு கிடைத்து விடுகிறது. பொது உடைமை என்பது இன்று ஆன்மீகத்தை புறக்கணித்த நிலையில் இருப்பதனால்தான் ஜெயிக்க முடியல. யாரெல்லாம் பொது உடைமைவாதிகள் என்று தங்களை சொல்லிக் கொள்கிறார்களோ, கம்யூனிசம் தான் இன்னைக்கு பேசுறாங்க. இன்றைக்கு மட்டுமில்லை, இதற்கு முன்பு பொது உடைமைவாதிகள் என்று சொல்லிக் கொண்டவர்களும் சரி, இன்று இருப்பவர்களும் சரி, அவர்கள் கொஞ்சம் கூட பொறுப்பில்லாம என்ன சொல்றாங்க, செல்வர்களை ஒழிக்கணும் முதல்ல, அதுதான் நம்முடைய பொது உடைமை தத்துவத்தினுடைய உயிர் நாடி என்று சொல்கிறார்கள். இது ஒரு அறியாமை. இப்படி இவர்கள் உணர்ச்சி வயப்பட்டு பேசுவதால் ஒன்றும் தெரியாத பாமரன் அவன் என்ன பண்றான், செல்வந்தர் தான் நமக்கு முதல் எதிரின்னு நினைச்சுக்கிறான். அப்படி நினைப்பதன் விளைவாக அவன் சில முரண்பாடான செயல்களை செய்யும் பொழுது செல்வந்தர்களுக்கு கொதிப்பு ஏற்படுகிறது. அவங்க என்ன நினைக்கிறாங்க, முதல்ல இந்த பொது உடைமை முறையை ஒழிச்சே தீரணும்ப்பா, இதுதான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம், கேபிட்டலிசம் என்கின்ற முதலாளித்துவம் தான் சரியான முறை என்று பொது உடைமை முறையை முற்றிலுமாக வேறும் வேரடி மண்ணும் இல்லாமல் ஒழிப்பதற்கு செல்வந்தர்கள் போராட்டம் நடத்துகின்றார்கள். இந்த பிரச்சனைக்கு என்ன காரணம்னா, பொது உடைமை தத்துவத்தில் நாம் ஆன்மீகத்தை புறக்கணித்து விட்டோம். ஆன்மீகம் என்பது என்ன, அனைவரும் சமம், உடல்ல தான் நம்ம வித்தியாசம் இருக்கும், உயிர் என்ற நிலையில் நாம் அனைவரும் ஒன்று என்ற அந்த ஆன்ம நிலையில் நின்று சிந்தித்து பார்க்கும் பொழுது ஏழை செல்வந்தர் இதெல்லாம் சமூகத்தினால் வந்த ஏற்றத்தாழ்வு. அப்போ சமூகத்தினுடைய அறிவு நிலையை உயர்த்தும் பொழுது இந்த ஏற்றத்தாழ்வுக்கு இடமில்லை. எனவே நம்முடைய எதிரிகள் ஒரு நாளும் செல்வந்தர்கள் கிடையாது. பொருள்துறையில் சமநீதியை நாம் விரும்புகிறோம். அதற்காக நாம் பொருளை இன்று குவித்து வைத்திருக்கும் செல்வந்தர்களை எதிரிகளாக பார்ப்பது நியாயமல்ல. ஆன்மீக கண்ணோட்டத்தோடு பார்க்கும் பொழுது செல்வந்தர்களும் மனிதர்கள் தான். அவர்களும் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு உதவி செய்வதுதான் நம்முடைய நோக்கம். அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.